துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பரறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பரறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். ஒரு வார்த்தை இன்றைக்கு அந்த யோவான் ஸ்நானன் சொன்ன ஒரு வார்த்தையை வைத்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். வரும் நாட்களிலே ஒரு வேளை கர்த்தர் இதை அனுமதித்தார் என்றால், அந்த பழைய நாட்களிலே பேசின உயிரூட்டுகிற, உங்களை உயிர்ப்பிக்கிற, உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்கிற அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இதை மனதில் வைத்துக் கொண்டிருந்தவன் இந்த அருமையான ஒரு சாட்சி இந்த சகோதரி சொன்னது. அநேக காரியங்களை குறித்து சாட்சி சொன்னீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அநேக விதமான சாட்சிகள், கர்த்தர் செய்த நன்மைகளை எடுத்து சொல்றீங்க. ஆனா இந்த கர்த்தருடைய வசனம் எனக்கு எப்படி கிரியை செய்தது என்று ஒருவரும் இன்னும் சாட்சி சொல்லல. முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன். 10 மாதம் ஆண்டவர் சுமந்து இந்த 11வது மாதத்திலே உன்னை வெளியே இந்த உலகத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அப்போ 10 மாதங்களையும் சுமந்த இந்த தாய் எப்படி சந்தோஷப்படுகிறாளோ, அதே போல கர்த்தர் உன்னை சுமந்து இந்த 11வது ஆண்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறதுல உன்னை காட்டிலும் உன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு தான் சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 11வது மாதம் உன் நிமித்தமும் என் நிமித்தமும் கர்த்தர் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. 10 மாதங்களும் சுமந்து வந்தார். 11வது மாதத்திலே கர்த்தர் இந்த உலகத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அதற்காக கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகணும், நான் சிறுகணும். நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. இந்த வார்த்தையை நீங்கள் மிகவும் ஆழமாக நீங்க ஸ்மாலுக்கு என்ன ஆப்போசிட்? பிக். சரியா? அப்போ நீ ஸ்மாலா இருந்தாதான் அவர் பிக்காக இருக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பிக்கு, என்னை காட்டிலும் அவர் பிகர். அவர் வளர முடியாது. நாம் ஸ்மாலா இருந்தாதான் அவர் பெரியவராக இருக்க முடியும், மிக பெரியவராக மாற வேண்டும். அவர் இன்னும் மிக பெரியவராக மாற முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. நான் சிறுவன் தான், நான் குறுகினவன் தான், என்னுடைய அறிவு குறைவுள்ளது தான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நாம் மனதில், ஆனால் அநேக இப்பொழுது வசனத்தை கேட்கிறவர்களுக்கு போதிக்கப்படுகிறது, நீ நீதிமான், யூ ஆர் ஆல் ரைட்,
அப்போ அவன் பிக் ஆயிட்டான்ல. அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு என்ன ஆவரு, நீ நீதிமான் என்று சொன்னா பாவிகளிலே பிரதான பாவின்னு உனக்குள்ள சொல்ல தெரியணும். இல்லன்னா அவன் பெருக முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் பெரியவன் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க அதை மாற்றவே முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்க. தி ஆட்டிடியூட் ஆஃப் தி பீப்புள் நவ் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட் இதே ஆட்டிடியூட் தான். ஐ எம் பிக், நான் ஸ்மால், பாவிகளிலே பிரதான பாவி. என கண்புக்குரியவர்களே, அப்படி என்றால் அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அவர் பெருக வேண்டும் என்றால் முதலாவது அவர் எனக்குள்ள என்ன வேணும்? உருவாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? பெண்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல ஒரு child has to be conceived in order that the child can grow inside your womb for 10 months. உருவாகலட்னா, கரு உருவாகலட்னா என்ன ஆகும்? இந்த நாட்களில் ஜனங்களுக்குள்ள கரு, இயேசு என்கிற கரு உருவாகல, ஆனால் அவர்கள் கற்பத்திலே ஒரு கட்டி உருவாயிருக்கிறது. அந்த கட்டி தான் பெருசாயிட்டு இருக்கு, ஆண்டவர் பெருசாகல. I am sorry to say the present state of spiritualness in our country. எனக்கு அன்புக்குரியவர்களே, இயேசு முதல் நீங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா பவுலடியார் சொல்லுகிறார். அதை வாசிங்க, வேகமா வாசிங்க. 4:19. கிறிஸ்து உனக்குள் உருவாக வேண்டும். அவர் உருவானால்தான் அவர் உனக்குள் பெருக முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். These are the key words for my sermon. அந்த இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, we should grow. எனக்குள்ளே அவர் உருவாகணும். அவர் உருவானதற்கு அப்புறம் அவரை அறிகிற அறிவினால் அவர் பெருகணும். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய கிருபையினாலே அவர் எனக்குள்ளே பெருகணும். அல்லேலூயா சொல்லுவோம். நான் சிறுவனாத்தான் இருக்கணும். the uterus will remain as uterus. ஆனால் அதற்குள்ள இருக்கிற கரு தான் வளருது. அந்த கரு வளருவதற்கு அந்த யூட்ரஸ் gives an elasticity. எனக்கு அன்புக்குரியவர்களே, 3 காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பேசுவேன். நான் சிறுகவும் அவர் பெருகணும். இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நீங்கள் வளருங்கள், யூ இன்கிரீஸ் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் எப்படி நீங்க வளரணும்னு பேதுரு சொல்லிக் கொடுக்கல. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சில காரியங்களை அவர் சொன்னார். எப்படி நடக்க வேண்டும் என்று வேதத்திலே பல இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவரே உட்கார்ந்து கொண்டு எப்படி என்று அவர் சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து என்ன பண்ணணுமா? வளரணும். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் வளர மாட்டார். நீங்கள் அவருடைய பாதத்திலே இருந்து அமர்ந்து தியானித்து நீங்க வளரணும். இதுதான் உங்களுக்கு கூடிய ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு முதல் படி. எனக்கு அன்புக்குரிய வளருங்கள் என்று ஓடுதா இல்ல, வளருங்கள் என்று சொல்லி போயிட்டார். ஆனால் பவுலடியார் எப்படி வளர வேண்டும் என்று வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவதாக அவரை அறிகிற அறிவிலே வளரணுமா? இப்பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லு. இன்னைக்கு நிறைய நேரம் சாட்சி எடுத்துக்கிட்டோம், நிறைய நேரம் நான்
ஜெபம் பண்ணிட்டோம். நிறைய நேரம் நான் முகவரை சொல்லிட்டேன், இன்ட்ரோடக்ஷன். அதனால சுருக்கமாக சில காரியத்தை நான் சொல்லிட்டு போகட்டும். அங்க நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், எனக்கு லாபமாய் இருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்பது இட் ரிமைன்ஸ் வித் யுவர் ஆட்டிடியூட். முதலாவது நான் எண்ணுகிறேன், அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்பொழுது நான் வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்குள்ள வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறார். ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக நான் என்ன பண்ணி கொண்டிருக்கேன்? எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நான் இந்த சிறியவனாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக்க. வளருங்கள் என்று பேதுரு சொல்லி போயிட்டாரு. வளர்கிறதற்கு வழியை சொல்லுகிறார். நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா அதற்கு இந்த பவுலடியார் எழுதுகிறதற்கு ஒரு முக்கிய காரணத்தை எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசித்து பாத்தீங்கன்னா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நன்மையையும் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. வளருங்கள் என்றால் நான் சிறியவன் என்பதை நான் அறிகிறது மாத்திரமல்ல, அந்த சிறியவன் என்று உணர்ந்து செயல்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அநேக நேரத்தில் நான் சிறியவன், நான் புழு, நான் பூச்சின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்களாகவே காணப்பட மாட்டாங்க. அறிக்கை செய்வாங்க, நான் பூச்சி ஆண்டவர், நான் புழு என்று சொல்லுவாங்க. ஆனால் அதை உணர்ந்து செயல்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் ஞானி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அறிந்துகிறது மாத்திரமல்ல, உணர்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி உணர்ந்துட்டா என்ன பண்ணுவோம்னா, அவர் சொல்லுகிறார், எனக்கு இருக்கிற மேன்மை எல்லாம் நஷ்டம். அதுக்கு 5வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவற்றை இருக்கிற மேன்மை எல்லாம் குறித்து ஒரு பட்டியலிடப்பட்டது. அதை குறித்து நான் விவரமாய் பேசவில்லை. 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்த அவர் தன்னை குறித்து பெரிய காரியங்களை, நாம் 1945வது ஆண்டுல நான் பிறந்தேன், 50வது ஆண்டுல பிறந்தேன், 70வது ஆண்டுல ரட்சிக்கப்பட்டேன், இந்த கதையெல்லாம் நடக்காது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா மேன்மையும் as a personal life, whatever I have achieved in my secular life, whatever given me a fruit of my labor, all those things will be a dust and dung before God. Hallelujah சொல்லுமா? அப்படி நினைச்சாதான் அவரோடு கூட நம்ம என்ன பண்ண முடியும்? வளர முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, முதலாவது நஷ்டம் என்று நம்மை குறித்து எண்ணுகிற எண்ணத்தை, ஐ எம் ஆல் ரைட், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு காணிக்க கொடுக்கிறேன், நீங்க எல்லாவற்றையும் நீங்க மனதிலே வைத்துக் கொண்டு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். 1988ஆம் ஆண்டு நடந்த அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சாட்சியாய் சொன்னேன். அதை வைத்துக் கொண்டே நான் பிழைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை நினைத்தே அவர் ஊழியம் செய்யல. அது யார் என்று கூட அவர் எழுதல, தன்னை குறித்து தான் எழுதுகிறார். நான் தான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் எழுதல. அல்லேலூயா சொல்லுவோமா? அத்தனை தாழ்மை. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்று சொல்லும் பொழுதுதான் அவர் சர்வ ஞானி என்று ஒப்புக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் என்னுடைய அறிவு குறைவு என்று சொல்லும் பொழுதுதான் என் ஆண்டவர் அறிவு பெருத்தவர். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லன்னா நான் எனக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய அறிவிலே நான் மேன்மை அடைய விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமான. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய கிரியை செய்யும். நான் எண்ணுகிறேன்,
எண்ணினேன், எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்னொரு ஆட்டிடியூட் சேஞ்ச் என்ன வேணும்னா, அந்த நீங்க 12-13 வாசி பாத்தீங்கன்னா, நான் அடைந்தேன் என்று வாசிங்க. நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவனாமேன் என்று எண்ணாமல். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் எனக்குள்ளே பெருகணும்னா நான் அடைந்தாயிடுச்சு, நான் தேறிட்டேன், அபிஷேகம் எனக்கு கிடைச்சிருச்சு, அந்நிய பாஷை வரம் கிடைச்சிருச்சு, தீர்க்க தரிசனம் வரம் கிடைச்சிருச்சு, அற்புதங்களை செய்கிற வரங்கள் கிடைச்சிருச்சு, எனக்கு அன்புக்குரிய நான் விரும்பினதெல்லாம் எனக்கு கிடைக்குது. அப்படி என்று நீ நினைக்காதபடிக்கு அடைந்தாயிற்று, நான் தேறினவனாமன் என்று நான் எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? He does not want to climb up to this level only, but up to this level you are satisfied. ஒரு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாலே நம்ம என்ன ஆயிடுறோம்? என்ன கூப்பிட பேச கூப்பிட்டாங்க. We are satisfied. We are satisfied. No, அவங்களை உயிர்ப்பிக்கணும், உங்களுடைய விளக்கை ஏற்றணும், கர்த்தருடைய வழியில நடக்க செய்யணும். 1 கொரிந்தியர் 2:2 பவுலடியார் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதற்கு நான் மனதாய் இருக்கிறேன், தீர்மானித்திருக்கிறேன். உங்கள் இருதயத்தை அவர் பிளந்து பார்த்தா அவர் இயேசு ஒன்றைத்தான் அவர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்க எக்லெசியாஸ்டஸ் என்ன 3:11 எக்லெசியா பிரசங்கியில 3:11 வாசிங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர், உலகத்தை உன் உள்ளத்திலும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு உன் இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கிறவர், உன் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர். உன் இருதயத்தை நிறுத்து பார்க்கும் பொழுது ஜீசஸ் ஹெவியா இருக்கிறாரா, உலகம் அதிலே ஹெவியா இருக்குதா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது நான் சிறுகவும் அவர் பெருகணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த இருதயத்தில் இருக்கிற அந்த உலகம் சிறுகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இருதயத்தில் அவரை அழைத்துக் கொண்ட அந்த இயேசு எனக்குள் பெருகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் பவுலடியார் சொல்கிறார், உங்கள் இருதயத்தில் வேறு ஒன்றையும் நான் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். எல்லாருடைய ஊழியக்காரன் உள்ளத்திலையும் உலகம் இருக்கு, விசுவாசியினுடைய உள்ளத்திலும் என்ன இருக்கு? ஊழியம் செய்கிறேன்னு சொன்ன மணிக்கணக்கா உட்கார்ந்து மற்ற ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறவர்களுக்கும் என்ன இருக்கு? உள்ளத்துல என்ன இருக்கு? அந்த உலகம் எப்படி இருக்கு? 42:10 யோபு. நான் மற்றவர்களுக்காக ஜெபிச்சா எனக்கு, அப்போ அதுதான் உலகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம்னா எதுக்கு ஜெபிக்கிறோம் சொல்லுங்க சார்? 42:10 வாசிங்க. அதாவது ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா அதனால தான் அதையே செய்றீங்க. 42:10 யோபு வாசிங்க. இதுதான் சொல்றாங்க, ஊழியக்காரன் இன்னொரு வழியை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க ஜெபிக்கணும், நான் ஜெபிக்க வேண்டாம் நான் சொல்லுறேன். ஆனா அந்த ஜெபித்தா என்னுடைய சிறையிருப்பு போகுன்ற அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பெருசாயிட்டே இருக்கு. அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த உலகம் இன்னும் சிறுகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும். இரண்டாவது 2 பேதுரு 1:2 அதுல என்ன சொல்லுகிறது? 3 18 18
அங்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையிலே பெருக வேண்டுமா. முதலாவது நான் சிறுகணும், அவருடைய கிருபை எனக்குள் பெருகணும். நான் சிறுகணும்னா நான் செய்த முயற்சிகளுக்கு பலனை எதிர்பார்க்கிற எண்ணம் என்னை விட்டு நீங்கணும். அவருடைய கிருபை தான் என்னை தாங்குகிறது என்று சொல்லணும். அல்லேலூயா சொல்லணும். இப்பொழுது இந்த உலகத்தையும் நம்ம உள்ளத்திலே இருக்கிறபடியினாலே இன்றைக்கு எனக்கு வெற்றி என்னுடைய சரீர முயற்சியினால் கிடைத்தது, அல்லது என்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு கிடைத்த பரிசு, நான் நீதியாய் வாழ்கிறபடியினால் எனக்கு கிடைத்த பரிசு. அப்படின்னா அது ஆண்டவர் மகிமைப்படல. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் பெருகல. இத மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீ இப்படி சொல்லுகிறதுனால ஆண்டவர் மேன்மைப்படல. என்னுடைய நீதி, என்னுடைய ஊழியத்துக்கு செய்கிற என்னுடைய ஆஃபரிங்ஸ், இல்லட்டா நான் ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் தான் என்னை உயர்த்தி இருக்குன்னு நினைச்சனா உனக்குள்ள இருக்கிற அந்த உலகம் தான் பெருசாகுது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனா ஆண்டவர் பவுலடியார் விரும்புகிறது என்ன, அல்லது அப்போஸ்தலனாகிய பேதுரு விரும்புகிறது என்ன, எனக்குள்ளே அவருடைய கிருபை என்ன பண்ணணுமா, பெருகணுமா. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த கிருபை இஸ் ராங்லி அண்டர்ஸ்டுட் வேர்ட்ஸ். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபை, இந்த மகிமை எல்லாமே ஒரு ராங்லி அண்டர்ஸ்டுட் வேர்ட்ஸ். மகிமைன்னா புகை போடணும், லைட் அடிக்கணும், அதுதான் மகிமைன்னு நினைக்கிறாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில், கிருபைன்னா எல்லாம் கிருபை. இன்னைக்கு நான் எனக்கு ஒரு இதுல பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு கிருபைன்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றி எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு? ஜேபிஆர் காலேஜில் பணம் கொடுத்து அட்மிஷன் வாங்கியிருப்பாங்க, பரிதானம் கொடுத்து அந்த அட்மிஷன் வாங்கியிருப்பாங்க, இல்ல யாரையாவது ரெக்கமெண்டேஷன்ல அந்த அட்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க பீத்துறது என்ன? இது ஆண்டவருக்கு போகுமா? எனக்கு வேணா இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் மேல இவ்வளவு நம்பிக்கை பாரு, நான் வேணா ஒரு தப்பான ஒரு எண்ணம் கொண்டுக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அது தெரியுமா தெரியாதா? எனக்குள்ளே அவருடைய கிருபை பெருகும். இந்த கிருபை என்று சொன்னா நான் அநேக விளக்கங்கள் சொன்னேன். அன்மெரிட்டட் ஃபேவர்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், அவரிடத்துல இருக்கிற சில குணாதிசயங்கள், அல்லேலூயா சொல்லுவோமா, அவருடைய பண்புகள், அவருடைய திவ்ய சுவாபங்களிலே மேலான ஒரு திவ்ய சுவாபம் அன்பு. அவருடைய தேவனுடைய அன்பு, அவர் அன்பாய் இருக்கிறார். அப்ப அந்த கிருபை அன்பு இல்ல, அந்த கிருபை என்பது இந்த அன்பும் அவருடைய இரக்கமும் இணைந்து செயல்பட்டு கிரியை. அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா கவனிக்கணும். இட் இஸ் a result of his love and his mercy. Again, அது நல்லா கவனிங்க. அவருடைய அன்பை நம்மளால பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதான்னு நான் கேட்டேன். பார்க்க முடியாது. அவருடைய இரக்கத்தை பார்க்க முடியாது. ஆனா இந்த கிருபையை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இட்ஸ் a result of his love, the glory. அவருடைய பிரசன்னத்தை நீ பார்க்க முடியுமா? ஆனா நிறைய பேர் பார்க்கிறாங்க. பிதாவாகிய தேவனுடைய முகத்தையே பார்க்கிறாங்களாம். பிதாவாகிய தேவன் அவனோட கூட உட்கார்ந்து கார் ஓட்டிட்டு வந்தாராம், அப்படிலாம் பார்க்கிறாங்க. எனக்கு தெரியலப்பா. பிதாவை ஒருவனும் கண்டதில்லை, ஒரு காலும் கண்டதில்லை. இயேசு கிறிஸ்துவ கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இந்த அவருடைய பிரசன்னத்தை என்னால என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஆனா பார்க்க முடியுமா? முடியாது. அந்த மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. இஸ் a result of his presence. It is the exhibited presence of God. அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய பிரசன்னத்தை உனக்கு
அவர் வெளிப்படுத்துகிற விதம். அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய மகிமையை பார்க்க முடியும். சாலமோன் ஞானி சாலமோன் அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் எல்லாரும் ஒருமித்து பாடும் பொழுது அங்கு என்ன வருகிறது? கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, ஒரு புகையை போல இறங்குகிறது. ஆனால் அதை அவர்களால் அதை பார்க்க முடியுது. அந்த ஊழியக்காரர்களால் அங்கு ஊழியம் செய்ய கூடாது இருந்தது. அப்படி என்றால் அந்த மகிமை இவங்களிடத்தில் ஒரு கிரியையை நடப்பிக்கிறது. அந்த கிரியை நீங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், உணர முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. அதைத்தான் தாவீது சொல்றார் 13ஆம் சங்கீதத்துல. அவருடைய மனநிலைமையை பாருங்க. எதுவரைக்கும் உன்னுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னுடைய சத்ரு தன்னுடைய தலையை உயர்த்தி கொண்டே இருப்பான்? எதுவரைக்கும் புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அப்போது அவருடைய கிருபை செயல்படுகிறதை அவன் பார்க்கிறான். அதை பார்த்து அவன் சொல்லுகிறான், உம்முடைய கிருபையிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். 5வது வசனம். 6வது வசனத்தில் சொல்லுகிறான், நீர் எனக்கு நன்மை செய்தபடியால் உம்மை நான். அப்போ அந்த கிருபை ஒரு செயல் வடிவிலே அவன் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. எனக்கு நன்மையாக இருக்கிறது என்பதை அவன் ரூபகப்படுத்தி அவனால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. சோ கிருபை என்பது தி லவ் அண்ட் தி mercy in action. அல்லது கிருபை என்பது, அல்லது கிருபைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது ஃபேவர். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பிரியம், அவருடைய அன்பும் அவருடைய பிரியமும் சேர்ந்து உனக்கு ஃபேவரை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய அன்பை பார்க்க முடியாது, அவருடைய பிரியத்தை பார்க்க முடியாது. ஆனால் the favor you are getting what in your hand. அல்லேலூயா சொல்லுவோமா. அதான் 91ஆம் சங்கீதம் 17வது வசனம். 90ஆம் சங்கீதம் 17வது வசனம். அங்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரியம், அவருடைய அன்பு எனக்கு. ஃபேவருக்கு என்ன சொல்றது தமிழ்ல? சொல்ல முடியாது. ஃபேவர் இஸ் ஃபேவர். எனக்கு கொடுக்காம அவளுக்கு கொடுக்கலாம், அது ஆண்டவருடைய ஃபேவர். இட் இஸ் ஹிஸ் prerogative. His prerogative. Though it is his prerogative. அவர் அதை செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த அதிகாரம் எப்படி வருது? அவருடைய அன்பினாலும் அவருடைய பிரியத்தினாலும் அந்த ஃபேவர் உன் கையில வருது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம அவரை பிரியப்படுத்தப்படுகிற நடந்தோம்னா அந்த ஃபேவர் நம்ம கையில வரணும். அல்லேலூயா சொல்லுவோம். You are seeing it on your hand. கர்த்தரை நம்புவதற்கு, கர்த்தரை விசுவாசிப்பதற்கு தான் மகிமை. அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தரை அப்படியே நம்புகிறதற்கு, அவர் என்னோடு கூட இருந்து நன்மை செய்கிறதற்கு நான் காணுகிறது தான் கிருபை. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த கிருபை எனக்குள் பெருகணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 9வது வசனம். நீங்க வாசித்தீங்கன்னா பவுலடியார் தன்னை குறித்து எழுதுகிறார். அவரிடத்துல மாம்சத்துல ஒரு முள். செபிக்கிறார். அவருக்கு இல்லாத நம்பிக்கையா? அவருக்கு இல்லாத விசுவாசமா? அவருக்கு இல்லாத ஆண்டவருடைய தயவு, அவருக்கு இல்லாத தயவு வேற யார்ட்டே இருந்துச்சா? அவர் ஜெபிச்சுதான் பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் அங்கு இந்த தாவீது சொன்னது போல உம்முடைய கிருபையில நம்பிக்கையா இருக்கிறேன் என்று அந்த கிருபையை அவன் அதை அப்படியே விசுவலைஸ் பண்ணி பார்க்கிறதை ஆண்டவர் இவனுக்கு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். கிருபை எனக்குள்ள பெருகணும். நான் அதுக்கு இன்னொரு தலைப்புல நான் பேசுறேன். அந்த கிருபை எப்படி பெருகுமா? நம்பிக்கை தான் அந்த கிருபையை பெருக்க முடியுமா? அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், இவைகள் எல்லாம் நமக்கு சேர்ந்து கொடுக்குது சில காரியங்களை.
ஆனா அது அவர் செய்கிறதை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்னிடத்துல நம்பிக்கை பெருகணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய கிருபை பெருகணும்னா என் நம்பிக்கையும் பெருகணும். அல்லேலூயா சொல்லுவோமா. உன்னுடைய நம்பிக்கை பெருகாமல் அவருடைய கிருபை பெருக முடியுமா? முடியாதா? அதைத்தான் கிருபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லா பேரும். எனக்கு நம்பிக்கையே இருக்காது, எனக்கு ஒரு லாட்டரி விழுந்திருக்கும், இது ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லுவாங்க. யாரை ஏமாத்துறோம்? நமக்கு நம்பிக்கையே இருக்காது, யார் மூலமாவது நமக்கு ஒரு உதவி கிடைக்கும். எனக்கு நம்பிக்கையே இருக்காது. நல்ல கவனிங்க, எனக்கு நம்பிக்கையே அப்பதான் நீங்க சொல்லிருப்பீங்க மனைவிட்ட, எனக்கு என்ன இல்ல, நம்பிக்கையே இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு வேற வழிதான் தேடணும். நீங்க அப்படியே எல்லாம் சொல்லிருப்பீங்க, நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் இருப்பீங்க. அப்ப யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி வருவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்பிக்கை இல்லாத கிருபை சொல்லவே கூடாது. For him it is an action. It is not his grace. It is not his grace. It is just happening by accident for him. தற்செயலாய் நடக்கும். அதுதான் அவன் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவர் கிருபை என்று சொல்லும் பொழுது அவருடைய நம்பிக்கை எனக்குள் பெருகணும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அந்த 2 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அதுல அவருடைய கிருபையும் பெருகணும், அவருடைய சமாதானமும் பெருகணும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. அப்போ அந்த சமாதானம் இயேசு உங்களுக்குள் உருவாக்கினால் தான் அவர் பெருக முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அது உருவாகலன்னா இதெல்லாம் மித்தாலஜி, இதெல்லாம் மித். அவர் எனக்குள் உருவானா நான் ரட்சிப்பில் வளர முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. விசுவாசத்துல வளர முடியும், அவர் எனக்குள்ளே வளர முடியும். அவர் எனக்குள் உருவானால் தான், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரே சமாதான காரணம். அப்போ எனக்கு சமாதானம் நான் எனக்குள்ள பெருகணும்னா அந்த சமாதானக்காரர் எனக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த அவர் சமாதான காரணர் தான் உனக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? வேற யாரும் சமாதானம்? நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, நம்முடைய கணவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. நன்றாக இதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தான் சமாதான காரணர். அவர் எனக்குள் உருவாகணும். அப்பொழுது அந்த சமாதானத்தின் கர்த்தர் எனக்குள்ளே பெருக முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் எனக்குள்ளே உருவாகணும். உருவான அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? உருவானதுக்கு அப்புறம் உனக்குள்ள அந்த சமாதானம் பெருக அவர் என்ன பண்ணாரா? தன்னையே அவர் என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தார். நீங்க வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா 53 ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா. கொலோசியர் 1:20 எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது. அந்த தேவனுடைய, நீங்க இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சமாதானக்காரர் உங்களுக்குள்ளே உருவானால் தான் அந்த சமாதானம் பெருகும் என்று சொன்னேன். இந்த சமாதானத்தை அவர் எப்படி பெற்றுக் கொண்டாராம்? ரோமர் 5:1 வாசித்தீங்கன்னா அது தேவனுடைய சமாதானம். அல்லேலூயா சொல்லுவோமா. நாம் பார்க்காத நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா. காணக்கூடாத தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் வைத்திருக்கிற இந்த சமாதானம், அந்த சமாதானத்தை தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. இட்ஸ் நாட் coming from an unseen place. The peace does not come from heaven. The peace does not come from God the Father. Though He is the proprietor of peace. அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தபடியினாலே சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானத்தை, அல்லேலூயா சொல்லுமா, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன்.
அப்போ அந்த கிறிஸ்துவானவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின அந்த கிறிஸ்து எனக்குள் பெருகும் பொழுது அவர் கொடுக்கிற சமாதானமும் எனக்குள் பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி, இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். இப்போ ஏதோ பிரச்சனை வருது, இப்ப நீங்க வேதத்துல எடுத்து வாக்குறீங்க. ஒன்னு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அங்கு பவுலையும் சீலாவையும் என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. அநேக அடிகளை அடிக்க அவங்களை சிறையில கொண்டு போய் போடுறாங்க. கொழுமரத்துல அவங்களை கட்டி தொங்க விடுறாங்க. இல்ல, அப்படிப்பட்ட நிலைமையிலும் அவருடைய உள்ளத்துல ஒரு சமாதானம். அல்லேலூயா சொல்லுவோமா? அது எப்படி வந்துச்சு? வேதனைங்க, வலிசா, அடிய தாங்க முடியல, கேவலப்படுத்திட்டாங்க. எல்லாருடைய முன்னாடியும் அவரை கேவலப்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட வேளையிலும் அங்கு சமாதானத்தோடு கூட கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது தேவனுடைய சமாதானம், கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற சமாதானம். யாரும் அறிய முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தின் எந்த பொருளும் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் என்ன காரியமும் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய சமாதானத்தை. அவர் பெருகினால்தான் எனக்குள் சமாதானம் பெருகும். அவரை அறிகிற அறிவு எனக்குள் பெருகும் பொழுதுதான் அந்த சமாதானம் பெருகும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அங்கு பேதுருவையும் அடிக்கிறாங்க, அவனையும் காயப்படுத்துறாங்க. அவனை அடுத்த நாள் கொலை செய்ய போறாங்க. அவர்கள் எல்லாம் திட்டமிடுகிறது அவன் கொலை செய்யப்படணும். அவனை சிலுவையில் அறைய போறாங்களோ, அல்லது அவனை தலைகீழா சிலுவையில் அறைய போறாங்களோ, இல்லைன்னா அவன் கழுத்தை வெட்ட போறாங்களோ தெரியாது. அவனை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அதற்காக அவனை சிறையில அடிக்கிறாங்க. அப்போ சிறையில அடித்த பொழுது, இப்போது சோட்டா ராஜனை சிறையில் அடைச்சாங்க. அவனுடைய கையெல்லாம் ஹேண்ட் கஃப்ட். அவனுடைய ஒரு வேன்ல கூட்டு வராங்க, புல்லட் ப்ரூஃப் வேன். அதுல 7 பேர், அவங்க யாருமே கிடையாதா, எல்லாருமே அவங்க அந்த ட்ரெயின்டு ஆர்மி பீப்புள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிதான் வராங்க, அப்படிதான் கொண்டு வராங்க. அப்போ நாளைக்கு கொலை செய்யப்பட்ட போறவன் அவனை ஜெயில அடைக்கிறாங்க. அப்பொழுது 2 அவனை சங்கிலியினால கட்டி அந்த பக்கத்தில் இருக்கிற என்ன பண்றாங்க, 2 சோல்ஜர்ஸ் வீரர்கள் படுத்திருக்கிறாங்க. அதுக்கு நடுவுல என்ன பண்றான், இப்ப இவன் கையை அந்த சோல்ஜர் கையோட விலங்கு போட்டிருப்பாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற கையை இந்த பக்கத்தில் இருக்கிற சோல்ஜரோட விலங்குல போட்டிருப்பாங்க. இப்படி படுத்திருக்கான்னு போட்டிருக்கங்க. அவன் எந்திரிச்சு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா போடுது. எப்படி சார் தூக்கம் வரும்? எப்படி சார் தூக்கம் வரும்? நான் இன்னைக்கு எனக்கே நான் பேசிக்கிறேன். நேற்று ராத்திரி, முந்தா நாள் ராத்திரி எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு என் மனைவிட்டு சொன்னேன். எதையாவது போட்டு மண்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. நாளைக்கு எப்படி கொலை பண்ண போறானோ, அவன் மண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆனா சங்கீதம் 4:8 சொல்லுகிறது, அவர்தான் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அப்படியே உறங்கிட்டு இருக்காங்க. அந்த தேவதூதன் வந்து அவன் விழாவை கட்டுறான். பாதி முழிக்கிறான். சொல்றேன், அவருடைய தரிசனம் பாதி அப்படி கண்ணை மூடிக்கிட்டே எந்திரிக்கிறான். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நடக்கிறான். அங்க வாசல்லாம் திறக்குது. எப்படி தூங்குறான்? அவர் தான் என்னை சுகமாய், அவர் எனக்குள் வளர்ந்து பெருகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 15:13 வாசி. கிருபையையும் இந்த நம்பிக்கையும் சேர்த்து சொல்றேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நல்லா கவனிங்க.
இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் கேட்கிறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை பெருக்குங்க, வர்த்திக்க. அவர்தான் நம்முடைய விசுவாசத்தின் துவக்கம், முடிவு. ஆனால் பவுலடியார் அதற்கு ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இதைதான் நான் உங்களுக்கு சொல்றேன். விசுவாசம் விசுவாசம் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஐ ஹேவ் ஃபெய்த் எல்லாம் சொல்லலாம். அதை கர்த்தர் தான், இயேசுதான் அதை வர்த்திக்க பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை வர்த்திக்க பண்ணுங்கன்னு இவங்க கேட்கிறாங்க. அது எப்படி வர்த்திக்கப்படும் என்று பவுலடியார் எழுதுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உன்னுடைய நம்பிக்கை பெருகும் பொழுது அந்த விசுவாசத்தின் சந்தோஷம் நிறைவாய் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமா? வழி புரியுதா அப்ப உங்களுக்கு? விசுவாசத்தை பெருக்குகிறது என்ன? ஆகையினால்தான் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் ஒரு கப்பல், ஆனா நம்பிக்கை ஒரு நங்கூரம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த கப்பல் சேதப்படாத படிக்கு மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு நங்கூரம். அப்போ நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படல, வர்த்திக்கப்படுறது ஆண்டவர் செய்யும். ஆனா அதை வர்த்திக்க பண்ண வைக்கிறது என்ன? உன்னுடைய நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கை பெருகணும். நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு நீங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு நீங்க அப்புறம் மலையை பார்த்து போடான்னு சொல்றீங்கன்னா போயிடுமோ? பண்ணிதான் பாருங்களேன். ஒரு பிஷப் இங்கிலாந்துல அப்படிதான் செஞ்சார். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்கினியில நடக்கும் பொழுது எல்லாம் ஒரு பெரிய அக்கினியை உண்டாக்க வச்சாரு பக்கிங்ஹாம் பேலஸுக்கு முன்னாடி. அக்கினி அப்படி பத்தி எரியுது. பாருங்க, என்னை ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி அதுக்குள்ள நடந்து போனாரு. என்னாச்சு? சாம்பல் ஆயிட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை பெருகும். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த நம்பிக்கை எப்படி பெருகும் என்று பவுலடியார் சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியினாலே பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படி. அது பெருகிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த விசுவாசத்தினால் வருகிற சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினால நீ என்ன எதிர்பார்க்கிற? உன்னுடைய விசுவாசத்துல என்ன நடக்கும் நினைக்கிற? அவைகளை நீ காண வேண்டும் என்றால் உன்னுடைய நம்பிக்கை பெருகணும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உன்னுடைய நம்பிக்கை பெருகும். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு சம்பவத்தை வேதத்தில் நீங்க சொன்னாங்க. அந்த நம்பிக்கை பெருகணும். அந்த பெருகி, நம்பிக்கை பெருகி, ஏன்னா விசுவாசத்தை நம்ம இன்னொருத்தருக்கு என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியுமா? ஆமாவா ஆமாவா இல்லையா சொல்லுங்க. விசுவாசத்தை கொடுக்கிறவர் யாரு? ஆனா நம்பிக்கையை கொடுக்க முடியுமா? சொல்லுங்களேன். ஏன் பயமாச்சு? பயப்படுறீங்க? விசுவாசத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் பர்ஃபெக்டரும் அவர் தான். அந்த விசுவாசத்தை நீ எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாது. உன் கணவனுக்கு விசுவாசம், நீ மருந்து இல்லாம நீ குணமாயிருவன்னு உனக்கு ஒரு விசுவாசம். ஆனா இந்த விசுவாசத்தை நீ உன் கணவனுக்கு நீ போர்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அந்த விசுவாசத்தை உனக்கு கொடுக்க முடியாது. ஆகையினாலே எசேக்கியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 2 நாளாகமத்திலையும் வாசிக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்க அவனை குறித்து சொல்கிறது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் வாசிங்கன்னா, அவன் தாவீது செய்த அந்த செம்மையான பாதையிலே நடந்தான். கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை போல அவனுக்கு முன்பாக எந்த ராஜாக்களிடத்திலும் இல்லை, அவனுக்கு பின்னாக இருந்த ராஜாக்களிடத்திலும் இல்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான். அப்போ அந்த நம்பிக்கை அவனிடத்துல இருந்து என்ன பண்ணல? குறையவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய நம்பிக்கை என்ன பண்ணல? குறையவே இல்லை. அவன் பின்மாற்றம் அடையல. ஆகையினாலே நம்பிக்கையின் தேவன், அல்லேலூயா சொல்லுவோமா,
நம்பிக்கையின் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ அசீரியா ராஜா படையெடுத்து வரான். அவனுடைய பிரதானிகள்லாம் இவன்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீ வைத்திருக்க யார் மீது நம்பிக்கை வைத்திருக்க? இந்த நம்பிக்கை வந்து it is seen outside. Faith cannot be seen outside. Hallelujah. சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை மத்தவங்க என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. விசுவாசத்தை எவனும் பார்க்க முடியாது. ஆனா எனக்கு இருக்கிற நம்பிக்கையை மற்றவங்க பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால்தான் இந்த அசீரிய ராஜாவுடைய பிரதானிகள் இவன்ட்ட வந்து கேட்கிறாங்க, நீ யார் மீது வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை? உன் நம்பிக்கை என்ன என்றெல்லாம் உன்னிடத்துல கேட்கிறாங்க. ஆனா அந்த அவன் நம்பிக்கை பாருங்க, அந்த யூதா ஜனங்களுக்குள்ளே அது பெருகி போகிறதை பார்க்கிறோம். நீதி 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நல்ல கவனிங்க. அவனுடைய நம்பிக்கை எப்படி மற்ற ஜனங்களுக்குள்ளே பெருகி போகிறது என்று பாருங்க. அப்போ நீ நம்பிக்கை உனக்கு குறைஞ்சிருந்துச்சுன்னா, இல்ல விசுவாசம் குறைஞ்சிருந்துச்சுன்னா அவன்கிட்ட இருந்து விசுவாசத்தை வாங்க முடியாது. ஆனா நம்பிக்கை உனக்கு பெருகி இருந்துச்சுன்னா உன் நம்பிக்கையை என்ன பண்ணலாம்? அவனுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நாட்களிலே பிரச்சனையும் பாடுகளும் மத்தியிலே நீங்க செல்லும் பொழுது அந்த நம்பிக்கையை இன்னொருக்கு அப்பா கட்டாயம் செய்வார். சொல்ல முடியுமா? செய்ய முடியாதா? இவன் பண்றானே 2:32-8 அந்த ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில நின்று அவன் பேசுகிறான். அவன் அவனோடு அசீரியா ராஜாவோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே, நம்பிக்கையின் தேவன் தானே. அப்படி சொல்லி அவர்களை தேற்றினா இந்த வார்த்தையின் மேலே அந்த ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ சொன்ன ஜனம் மேல அவன் நம்பிக்கை வைக்கணும்னா உனக்குள்ளே இருக்கிற இந்த நம்பிக்கை பெருகணும். உன் கனவை நீ சொல்றத அவன் கேட்டு அவன் நம்பிக்கை அடையணும்னா உனக்குள்ள நம்பிக்கை பெருகணும். எனக்குள்ள அந்த நம்பிக்கை பெருகினால்தான் குடும்பத்திலே நம்பிக்கை பெருகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என் நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே பெருகணும், நான் சிறுகணும், என்னுடைய சந்தேகம் குறையணும், என் நம்பிக்கை பெருகணும். அல்லேலூயா சொல்லுவோம். என்னுடைய அவிசுவாசம் குறையணும், விசுவாசம் பெருசாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெருகணும், நான் சிறுகணும். என்னுடைய அவிசுவாசம் சிறுகணும், என்னுடைய அவநம்பிக்கை சிறுகணும், என்னுடைய நம்பிக்கை பெருகணும். எனக்கு அன்புக்குரிய கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். இது நான் இந்த காரியத்தை குறித்து நான் விவரமாய் ஒரு நாளிலே பேச போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு காலையிலே தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். ஏனென்றால் இங்கு வேதம் சொல்லு 2 கொரிந்தியர் 1:5 வாசித்தீங்கன்னா, நமக்குள்ளே பாடுகள் பெருகணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பாடுகள் பெருகும் பொழுது நமக்குள்ளே ஆறுதல்களும் பெருகுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நம்பிக்கை பெருகிறது. நமக்குள்ள பாடு பெருகும் பொழுது நமக்குள்ள என்ன பெருகணும்? ஆறுதல்கள் பெறணும். அப்பதான் ஆறுதல் அற்றவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆறுதல் சொல்ல முடியும். அதுக்கு 2 கர்த்தர் உணைத்திருக்கிறார். அவனுக்கு பாடு பெருகும் பொழுது ஆறுதல் பெருகும், உன்னை ஆறுதல் படுத்த முடியும். இதுதான் கர்த்தருடைய பிளான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நான் ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன், நெருக்கம் ஒரு ஆவிக்குரிய அவசியமான அனுபவம் என்று பேசியிருக்கிறேன். போராட்டம் என்பது ஒரு அவசியமான ஆவிக்குரிய அவசியம் என்று பேசியிருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னைக்கு பேசுவேன்னு தெரியாது. பாடுகளும் ஒரு அவசியமான ஒரு நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒரு அவசியம். இந்த பாடு தேவை.
இது பாடு இல்லாத இது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சாலமோன் ஞானி சொல்றான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாத்துங்க. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பாடுகளை அனுபவிக்கும்படி அந்த பிரசங்கி 3:10 சொல்லி இருக்கிறார். பாடுகளை அவன் அனுபவிக்கும்படி அவனுக்கு தொல்லைகளை நியமித்திருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பாடும்படி என்ன பண்ணிருக்கிறாரு? அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? அது அவசியம். பாடுகள் அவசியம். நான் அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அந்த பாடுகள் அவசியம். அதை கர்த்தரே அதை என்ன பண்ணிருக்கிறாரா? நியமித்திருக்கிறாரா? அந்த தொல்லை, இந்த தொல்லைகளை நீ படணும்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ஏற்கனவே நியமித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஞானி சொல்லி இருக்கிறான், கர்த்தர் அதை நியமித்திருக்கிறார்னு. யோபு தம்முடைய அனுபவத்துல சொல்றான், போராட அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 7ஆம் அதிகாரம் 1 வசனம். நாம் போராடுவதற்கென்று தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தொல்லைகளை நியமித்து வைத்திருக்கிறார். நாம் பாடுகள் பட வேண்டிய காலத்தையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த பாடுகளை சகிக்கிற சகிப்பு தன்மை குறைய குறைய இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கும்? வாங்க நீங்க சொல்லுங்க, நான் அதுதான் சொல்லுங்க. அந்த பாடு அனுபவிக்கிற சகிப்பு தன்மை குறைய குறைய நீ அனுபவிக்க வேண்டிய காலம் என்ன பண்ணும்? பயப்படுறீங்களோ? அதான் சொல்ல பயப்படுறாங்க. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஆகையினால இந்த பாடுகள் அவசியம். 53 ஏசாயா 53ல 3-4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவர் அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாய் என் ஆண்டவர் பாடுகளை என்ன பண்ணாராம்? அனுபவித்தார். ஏசாயா 53 தெரியாதா? பாராம எங்க போயிட்டீங்க? அவர் பாடுகள் அனுபவித்தவருமாயிருந்தார். 3ஆம் வசனம். அவர் அனுபவித்தது, அதாவது பிதா அவருக்கு நியமித்த பாடுகளை அவர் என்ன பண்ணார்? அனுபவித்தார். 10வது வசனத்துல அவர் பாடுகளை அவர் நொறுக்க அவர் சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான். அப்போ அது அவசியம், அது அவசியம். பாடுகளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில 73 ஆண்டுகள் இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்றால், அந்த 73 ஆண்டுகளுக்குள்ளே அவர் சில பாடுகளை நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் சில சரீர பாடுகளோடு கூட தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பாடுகளை நினைக்கும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை நீங்க மனசுல வைக்கணும். நான் சொல்றேன் அதை குறித்து. அப்போ பாடுகளுக்கு அவரை உட்படுத்துகிறார். இதுல இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது 2 காரியம் நமக்குள்ளே வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? எதற்காக இந்த பாடுகளுக்கு நம்ம கொடுக்கிறார் என்றால், பாடுகள் நமக்கு என்ன கொடுக்கும்? பொறுமையை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பாடுகளை அனுபவிக்க கர்த்தர் நியமித்த தொல்லைகள் எனக்கு என்ன கொடுக்குது? பாடுகள் இருந்து விடுதலை மாத்திரமல்ல, எனக்கு பொறுமையை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு அன்புக்குரியவர்களே, மோசே சகல ஜனங்களிலும் அவன் சாந்த குணமுள்ளவனாய் இருந்த அந்த வசனம் அவங்களுடைய பாடுகள் மத்தியில அவங்க தங்களுடைய when there were many things that she will lose her cool, அவளுடைய என்னத்தை நினைப்பா, சமாதானத்தை இழந்தது. நம்ம அப்படியே நம்ம அவசரப்பட்டு சில வார்த்தையை சொல்லியிருப்போம்ல, சொல்ல முடியாதபடிக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணிருக்கு? இந்த பாடுகள் என்ன பண்ணிருக்கு? பொறுமையை கொடுத்துருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஏன் கர்த்தர் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று எபிரேயர் 5:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பாடுகளை அவர் அனுபவித்த பொழுது அவருக்குள் ஒரு என்ன வந்துச்சான்?
கீழ்ப்படிதல் வந்துச்சான். கருந்தட்டி ஆண்டவருக்கு. அப்போ உனக்கு பாடு வருதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுங்க. கரோலரி ஆஃப் தட் வாஸ் பொறுமை இல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. அப்போ இந்த பாடுகளுடைய பீரியட், இதைத்தான் கர்த்தர் நம்முடைய காலங்களை கர்த்தர் கையில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? வேத வசனம் அழகாக சொல்கிறது. நோபடி இஸ் கீப்பிங் யுவர் ஃபியூச்சர், நோபடி இஸ் கீப்பிங் யுவர் காலம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் தான் அந்த காலத்தை கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நியமித்த தொல்லையிலே, முதலாவது தொல்லையிலே உனக்கு பொறுமை வந்துருச்சுன்னா உன்னுடைய கால ஆண்டவர் குறுக்கிடுவார். காலத்தை குறுக்கிடுவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பாடுகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சரீர பாடுகள், அந்த பாடுகள் எதற்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவன் சரீரத்திலே பட்ட கார்மைக்கேல் என்கிற ஒரு அருமையான மிஷனரி டோனாவூர்ல அவ்வளவு பெரிய ஊழியம் செய்தவர்கள். அவர்களை ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்தார். வந்து பல ஊழியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு வியாதி பிடித்தது. நல்ல கவனிங்க பிரியமான, ஒரு சரீரப்பாடு. அந்த வியாதி அவரை படுக்கையிலே முடக்கி வைத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஜிம்ம ஒரு வருஷத்துக்கு மேல அதுல என்ன பண்ணி வச்சிருக்கு? முடக்கி வைத்திருக்கு. அப்போ 19 ஆண்டுகள் முடக்கி வைத்திருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? 19 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த அம்மா எழுந்து நிக்கல, படுக்கையில மரித்து போயிட்டாங்க. ஆனால் அந்த 19 ஆண்டுகளும் அவர்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆறுதலாகவும், அல்லேலூயா சொல்லுவோமா, அநேக புஸ்தகங்கள் எழுதுகிறவளாகவும், அல்லேலூயா சொல்லுவோமா, அநேகருக்கு அறிவுரை சொல்லுகிறவளாகவும் படுக்கையிலே நின்று கொண்டு தெய்வத்தின் ஊழியத்தை செய்து முடித்தாள். அல்லேலூயா. இந்த பாடுகள் என்னன்னு தெரியாது. சரீர பாடுகள் எதற்கு வருகிறது என்று தெரியாது. எதற்கு வருகிறது? 1 தெசலோனிக்கேயர் 2:14 வாஸ்து பாத்தீங்கன்னா, நம்முடைய சுய ஜனங்களினாலே நமக்கு பாடுகள், நம்முடைய கணவனே நமக்கு பாட கொடுக்கிறான் தெரியாது. நம்முடைய பிள்ளைகளாலே நமக்கு பாடு வருதா இல்லையா? நான் யாரை பார்த்து மூஞ்ச பார்த்து கேட்டா நான் அவங்கள பார்த்துருவேன்னு நினைப்பீங்க. பிள்ளைகளால பாடு வருதா வரலையா? கணவனால பாடு வருதா இல்லையா? மனைவியால பாடு வருதா? வருது. அநேக பாடுகள். ஏன் தெரியாது. எபிரேயர் 2:18 இன்னொரு வசனத்தை வாசித்தேன். சோதிக்கப்படும் பொழுது நமக்கு பாடு வருது. எதற்காக நாம் சோதிக்கப்படுகிறோம்? சரியா சரி இல்லையா? அதுக்குத்தானே ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். ஆண்டவரை 40 நாள் சோதிக்கப்படும்படி அவரை வனாந்தரத்துக்கு தேவன் அழைத்துக் கொண்டு போனார். ஆனா இந்த 40 நாளும் அவர் பட்ட மென்டல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், அவருடைய சரீரத்தில் பாடு இருந்துச்சா இல்லையா? பசி, தாகம், பாடு அனுபவிச்சாரா இல்லையா? சரீர பாடு, மைண்ட், மென்டல் அக்னி. அவன் சொல்றான், இந்த உமக்கு நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்ல நீ இங்க முடியும், செய்ய முடியும். ஒரு வார்த்தை சொன்னா ஆகும். What an amount of agony he must have gone through. அதனால் தான் எபிரேயர் 12:4 வசனத்துல பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதற்கு இன்னும் ரத்தம் சிந்தலையே. அப்போ பாடு, போராட்டம் நமக்கு என்ன பண்ணுது? அவசியம். இந்த பாவத்தை மேற்கொள்ள, ஆவியிலே நான் பலன் கொள்ள நான் சோதிக்கப்படுவது. ஆகையினாலே தான் அவர் பாடுபட்டவர்களுக்கு அவர் என்ன பண்றாராம்? அவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு கேள்வி எழும், நம்ம நன்மை தானே செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆனா பாடு
என்ன சிஸ்டர்? எல்லாத்துக்கும் நன்மை தானே செய்யறோம். நன்மை செய்யறவங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் சொல்றாரு, தீமை செய்து பாடு அனுபவிக்கிறது பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறதா. அப்போ அந்த பாடுகளை கர்த்தர் உனக்கு அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த பாடுகள், அந்த 1 பேதுரு 5:10 வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். அது இந்த கொஞ்ச கால பாடு சீக்கிரத்திலே நம்ம கிட்ட எடுத்து நீங்கி விடுமா. எதற்காகவா? அந்த நீங்கின பிறகுதான் நாம் ஸ்திரப்பட முடியுமா. அல்லேலூயா சொல்லுவோமா? அது வரைக்கும் நம்ம ஸ்திரப்பட முடியாது. அந்த பாடுகள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் ஸ்திரப்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் இந்த பாடுகளை நீக்கிதான் ஆகும். அதி சீக்கிரத்தில் நீங்க வேடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்க வேடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்க வேடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள் பெருகும்படி இந்த பாடுகளுக்கு ஆண்டவர் என்னை உட்படுத்தி இருக்கிறார். முழங்கால் படியிடுவோம் ஒரு நிமிஷம். இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த வெறுமைகள், இந்த ஏமாற்றம், மற்றவர்கள் முன்பாக நாம் அழுக்கை போல, உலகம் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நிந்திக்கப்படுகிறோம். ஏன்? அது நம்மை நிலைகுலைய செய்திருக்கிறது. ஆனா 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்த, என்னை நிலைப்படுத்த. இந்த பாடு கொஞ்ச கால பாடு, கர்த்தர் உன்னை நிலைப்படுத்த, ஸ்திரப்படுத்த போக. ஓரி பாபா பாபா இக்கல பாபோ சபல் தீலபாகந்தரதி கபோலியமோர பாபா. ஓரி பாபா 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 ஏக்கர பாபோ சபல் உக்கர சந்த. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. கர்த்தருடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினாலே உன்னுடைய நம்பிக்கை பெருகும். பெருகட்டும், உன் நம்பிக்கை பெருகட்டும், உன் நம்பிக்கை பெருகட்டும், உன் நம்பிக்கை பெருகட்டும், உன் நம்பிக்கை பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே என் நம்பிக்கை பெருகும். விசுவாசத்தின் சந்தோஷத்தினால் நான் நிரப்பப்படுகிறேன். என் தெய்வத்தின் மீது வைத்திருந்த விசுவாசத்தின் நன்மைகளால் நான் நிரப்பப்படுவேன். என்னுடைய நம்பிக்கை பெரு. அதி சீக்கிரத்தில் நீங்க வேணும்